இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 2.7ல் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். x+6, x+12, மற்றும் x+15 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகளினில் xின் மதிப்பை காண்க. இப்போது கொடுத்துருக்க நமக்கு 3 ஃபார்மில் வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 மதிப்புமே வந்து பெருக்கு தொடர் வரிசை அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கேட்குறாங்க, இந்த எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து என்ன நம்பர் வரும், அந்த மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்கள், இப்போ கொஷனில் கொடுத்துருக்கிற உறுப்பை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போது இதை வந்து T1, இப்போ T1, T2, T3 அப்படின்னு எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்படி எடுக்கும்போது இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், பெருக்கு தொடர் வரிசைன்னா 3 உறுப்பு கண்டுபிடிப்போம். என்ன கொடுத்துட்டாங்க, 3 உறுப்பை கொடுத்துட்டு இல்லை எக்ஸோட மதிப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது எப்பயும் பார்ப்பாங்க, இப்போ T2/T1 எடுக்க போகிறோம். ஆனால் இங்கே கொஞ்சம் மாற்றி வகையிடும் போது நமக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போ T2/T1 ஈக்குவல் T3/T2. இப்போ இது ரெண்டுத்தையும் சமப்படுத்தினாங்கன்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடச்சிருமா. இப்போ T2ஓட மதிப்பு என்ன, x+12 அடுத்து பாருங்க T1 மதிப்பு என்ன, x+6. அப்ளை பண்ணிக்கலாமா. x+6 ஈக்குவல் T3ஓட மதிப்பு என்ன, x+15 T2ஓட மதிப்பு x+12. சரிங்களா? அப்போ 4 மதிப்பையும் எடுத்து எழுதியாச்சா, சமப்படுத்தலாமா. இப்போ இங்கே பெருக்கல் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெண்டு வகுத்தல் இருக்குது. அப்போ இந்த வகுத்தலில் இருக்கிறதட்ட ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறுமா. அதே போல் இந்த பக்கம் வகுத்தலில் இருக்கிறதட்ட ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறுமா. மாற்றி எழுதிக்கலாமா. இப்போ வரும்போது x+12 இன்ட்டு பெருக்கல்ல வருமா, x+12. முடிஞ்சளவு இந்த ஈக்குவலாக ஒரே நேராக போட்டுக்கோங்க. ஈக்குவல் இந்த x+15 அப்படியே வந்துடும். இப்போ வகுத்தலில் இருக்கிறது பெருக்கல்ல மாறுமா, x+6. சரிங்களா? இது பெருக்கலாமா. x இன்ட்டு x ஸ்கொயரு, x இன்ட்டு 12xன்னு வருமா, ப்ளஸ் இருக்கிறதுனால +12x. அடுத்து பாருங்க +12 இன்ட்டு x +12x. அடுத்து பாருங்க 12 இன்ட்டு 12 பெருக்கும்போது என்னாகும், 144 வருமா, 144. இப்போ அடுத்து பாருங்கள், சேம் அதே போல் இதையும் பெருக்க போகிறோம். x இன்ட்டு x ஸ்கொயரு ப்ளஸ் x இன்ட்டு 6xஆ. அடுத்து ப்ளஸ் 15 இன்ட்டு x 15x. ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே ப்ளஸ் போட்டுக்கலாம். மைனஸ் குறிக்கும்போது கொஞ்சம் பார்த்து போடணும். சரிங்களா? எங்கே ப்ளஸ் வரும், எங்கே மைனஸ் வரும் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள், 15 இன்ட்டு 6 பெருக்கும்போது என்னாகும், 90ன்னு வருமா, +90. பாருங்க எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்கே 12x இருக்குது, இங்கே 12x இருக்குது. கூட்டினா என்னாகும், 24xன்னு வருமா, 24x ப்ளஸ் 144 ஈக்குவல் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, ப்ளஸ் 6xையும் 15xையும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 21xன்னு வருமா, +90. இப்போ இந்த டேர்ம்லாம் ஒரே பக்கம் கொண்டு போயிடலாமா. அப்போ இங்கே இருக்கிற அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 24x ப்ளஸ் 144 அப்படியே இருக்கும். இங்கே ப்ளஸ் ஆகிற டேர்ம் இந்த பக்கம் வருமா, மைனஸாக மாறுமா, -x ஸ்கொயர் -21x -90. இங்கே எதுவுமே இல்லை, 0 ஆயிரும். பாருங்க, இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் -x ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிருமா. இங்கே ப்ளஸ் 24x இருக்குது, இங்கே -21x இருக்குது. அப்போ லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 3xன்னு வருமா. இங்கே ப்ளஸ் 144 இருக்குது, இங்கே -90 இருக்குது. கழிக்கலாமா. 144ல் 90 கழிக்கும் போது இந்த 4 அப்படியே வந்துடும். இங்கே 4 இருக்குது, கேன்சல் பண்ணால் நமக்கு 0 ஆகும். இங்கே 14ன்னு வரும். 14 இங்கே 9 கழிச்சா எவ்வளோ, 54. இப்போ ப்ளஸ் குறிக்கிறதுனால +54 ஈக்குவல் 0ன்னு வருமா. இப்போ இந்த 3x அப்படியே கிட்டும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிற 54 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா, -54. இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த பெருக்கல் இருக்கிற 3 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் மாறுமா, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷனில் வரும். -54/3 கேன்சல் பண்ணலாமா. 1 3 1 3 மீதி 2 8 3 24 மைனஸ் இருக்கிறதுனால -18. இப்போ எக்ஸ் ஈக்குவல் -18. சரிங்களா? இப்போ therefore எக்ஸின் மதிப்பு வந்து என்ன, -18. சரிங்களா? ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.